of orchids in our lives. Beauty and meaning of orchids in our lives. நம் வாழ்வில் மந்தாரை மலர்கள் தரும் அழகும் அர்த்தம். அதுதான் சரி, ஓகே. இப்ப மந்தார மலர் தரும் அழகும் அர்த்தம் என்று சொல்லிக்க அந்த தரும் அழகு மந்தார மலர் பூ அழகு இல்லை, அது எங்களை அழகை நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வழி. அது எங்களை அழகையும் எங்களை பற்றிய அர்த்தம் தான் அது தருது. சரியோ, இப்போ இதில் நானும் துளசியும் 2 பேரும் சேர்த்து செய்வோம். முதல்ல மந்தாரை என்று தான் இந்த ஓர்கிட் மரத்தை அந்த செடியை இலக்கியங்களில் மந்தாரைன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் மந்தாரை என்றால் அது தனியாக ஓர்கிட் இல்லையா, அது மந்தாரைக்கு வேறு சாரி. அதை போல நல்ல அழகான பூக்களையும் மந்தாரைன்னு தான் சொல்லுவோம். அப்போ மந்தாரைன்னா ஓர்கிட்ன்றது இல்லை, ஈக்குவல் சேம் டிரான்ஸ்லேஷன் இல்லையா அது. ஆனால் பொதுவாக மந்தாரைன்னு தான் குறிப்பிடுவீங்க எங்கே பார்த்தாலும். ஆனால் ஒரு இடமும் ஓர்கிடுக்குன்னு தனிப்பட்ட பேர் இல்லையா, என்ன பேருன்னு தெரியாது. பார்க்கல ஓர்கிடு தான் கதைக்கிறோம். மந்தாரைன்னா தனியாக ஓர்கிட் தான் சொல்லிடலாம். சரி, அப்போ நான் ஜெனரலாக ஒரு மேலோட்டமாக ஓர்கிடை பற்றி சொல்ல போகிறேன். துளசி அவதான் வளர்க்கிறவன், அவருக்கு இதை நுணுக்கங்கள்லாம் தெரியும். அவள் தான் ஓர்கிடை பற்றி பிறகு சொல்ல, ஓர்கிட் பரத்தை காட்டி எப்படி வளர்க்கிறதுன்றதை பற்றி அவ சொல்லுவாள். சரி, கிடக்கிட தேர்தலையும் குடிச்சு ஓகே. முதலாவது அப்போ ஓர்கிட்னு சொல்றாங்க. அப்போ நாங்கள் முதலாவது ஓர்கிட் ரெண்டாவது என்ன பட்டு சொல்லுவோம். அப்போ அதுக்கு இதை வச்சு காய்க்கு என்னோட பேர். ஓகே, வாட் ஆர் ஓர்கிட்ஸ்? அப்போ ஓர்கிட்ஸ் ஒரு சாதாரண ஒரு செடி, ஒரு மரம் தானே, அது செடி. ஆனால் அது ஒரு ஓர்கிட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி. அது பெரிய உலகத்துல தாவர உலகத்துல ஆக பெரிய ஃபேமிலி ஓர்கிட் தான். மிகப்பெரிய அவ்வளோ ஒரு ஃபேமிலியில் கன ஸ்பீஷீஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் இருக்குது. அது உலகம் முழுக்க பரவி இருக்குது, எல்லா இடம் ஓர்கிட் இருக்குது. அது ஆர்க்டிக்ல இருந்து ட்ராபிக்ஸ் வரையும் இருக்குது. அதாவது ஐஸ் வளர்ந்து ஐஸ் இருக்கிற புல் இருக்கிற இடங்கள்ல இருந்து எங்களோட கொழும்பு யாழ்ப்பாணம் எல்லா இடமும் அது பரவி இருக்குது ஓர்கிட். ஆனால் வெவ்வேறு ஸ்பீஷீஸ். ஆனால் ஓர்கிட் எவல்யூஷன்ல கூப்பு நடந்ததில் சின்ன வந்ததில் ஓர்கிட் ஒரு முக்கியமான இடத்தை படுத்து. சார்ல்ஸ் டார்வின் கூட கணக்க படிச்சிருக்கிறார் ஓர்கிடை பற்றி. அது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிளான், அவ்வளோ வித்தியாசமான பிளான். எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணி வளரக்கூடிய ஒரு மரம். ஆனால் ஒரே மரத்தை இப்போ குடும்பத்தில் வளர்கிற மரத்தை கொண்டு கனடாவில் ரெண்டாவது வளராது. அது வாழ்க்கையில் அது இடங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு அப்போ ஒரு ஆதி காலத்தில் இருந்து வளர்கிற ஒரு மரம் ஓர்கிட். ஏன்ஷியன்ட் ஸ்பீஷீஸ் என்று சொன்னால் ஓர்கிட் ஒன் ஆஃப் தட். சரியோ, அப்போ உலகத்தில் 25,000 ஸ்பீஷீஸ் கிட்ட இருக்குது ஓர்கிட். சரியோ, எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்குது. குளிர் பிரதேசத்திலையும் இருக்குது, வெயில் பிரதேசத்திலையும் இருக்குது, எல்லா இடமும் அது இருக்குது. இப்போ சும்மா பார்த்தா ஓர்கிடுக்கு அவ்வளவு பெருமை இருக்குன்னா அதிகமான இடங்கள், அதிகமான சில நாடுகளில் ஓர்கிட் தான் நிறைய நேஷனல் ஃப்ளவர்ஸ். எங்களோட தலைவர் இருக்கிறார் ஜேசுதாசன், அவர் வேலை செய்த இடம் வேலை செய்தீங்க, அதாவது நேஷனல் ஃப்ளவர் ஓர்கிட். அதே மாதிரி சிங்கப்பூர்ல நேஷனல் ஃப்ளவர் இஸ் ஓர்கிட். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு அந்த ஓர்கிட் அவ்வளோ நல்ல என்றோட அதை பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு பெருமை, எங்களோட நாடு சொல்லி. சரியோ, காட்டிய பூ என்று நாங்கள் பெருமைப்படுவோம். சரியோ, அது மாதிரி கொலம்பியா வெனிசுலா இதில் எல்லாத்துலேயும் நேஷனல் ஃப்ளவர்ஸ். ஆனால் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் கட்டலியா எல்லாமே சிங்கப்பூர் ஃப்ளவர் பெங்களூர். அதே நேரத்தில் எந்த ஊரில் கணக்க சாதி ஓர்கிட்கள் இருக்குல்ல, எத்தனையோ கன ஸ்பீஷீஸ் இருக்குதுல்ல. இந்தோனேஷியா 5,000 ஸ்பீஷீஸ் இருக்கு.
கொலம்பியா 4200, ஈக்குவடர், இப்படியான இடங்கள்ல கணக்க ஸ்பீஷீஸ் இருக்கு. இலங்கையில் கிட்டத்தட்ட 180 or 190 ஸ்பீஷீஸ் இருக்கு. கனடாவில் 70 ஸ்பீஷீஸ் கிட்டே இருக்கு. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இருக்குது. அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து അതിൻ്റെ സ്പെഷ്യാലിറ്റി என்ன, അതിൻ്റെ സ്പെഷ്യാലിറ്റി, അതിൻ്റെ ഫ്ലവർ ഷേപ്സ് എല്ലാം வித்தியாசம். இந்த மற்ற பூக்களை கூட எல்லாம் தனித்துவமான பூக்கள் வித்தியாசமாக இருக்கு. மற்றது இந்த மற்ற பூக்களை போல சும்மா ஒரு பூ பூக்கன்னா மல்லிகை பூ நல்ல வாசமாக இருக்கு, ஒன்றே கூட நாளை கூட வாடி கொடுத்துருக்கு. சிலது ஒரு கிழமை மிஞ்சி நின்று முடியுது. இவர் அப்படி இல்லை, இவர் 2 மாதம் 3 மாதம் உழுப்பார், வடிவா இருப்பார், அசையாமல் ஆடாமல் அசையாமல் நல்ல சந்தோஷமா இது பார்த்து ரசிக்கக்கூடிய இருக்கும். அப்போ ஒரு ஒரு மோட்டில் பூத்தி சென்றா 2 மாதத்துக்கு பார்க்கலாம், 3 மாதத்துக்கு துளசி 3 துளசி வீட்டில் இருந்தால் 3 மாதத்துக்கு பதில் அது 3 மாதத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துல 2 தரம் பூக்கும். அதிகமாக ஒரு காலையில் 2 தரம் பூத்தி சென்றா 3 மாதம் 6 மாதம் வந்துது. எங்களுக்கு விண்டர் சம்மர் மாதிரி, அதுவும் விண்டர்ல பின்ன பூத்து விட்டுச்சுன்னா அதை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கு. மற்றது அது வந்து அவ்வளோ ஸ்லோவாக வளரும், மெல்ல மெல்லமாக தான் அது வளரும். அதை பார்த்து ரசிக்க வரும். அப்போ சும்மா எல்லா இடமும் முயல்தான் வடிவாக ஓடுதுன்னு பார்க்கல, ஆமையோடையும் வடிவாக தான் இருக்குது, யானை நடக்கையும் வடிவாக தான் இருக்குது, அதை ரசிக்க வரும். அப்போ அந்த ரசனையை பார்த்து ஆறுதலாக பார்க்கணும், புது பார்க்கணும். அப்போ துளசியெல்லாம் காலையில் நிற்கிறாலும் இங்கே ஒரு மொட்டு வருது நிற்பான், எழும்பினோடனே ஓகே போய் பார்க்க வரும் போல இருக்கணும். அந்த ஆசை வந்து அதுலேயே ஒரு அழகு இருக்கு. மற்றது அது சொல்லுவாங்க, இப்போ ரோஸ் டச்சஸ் த ஹார்ட் அண்ட் ஆர்கிட் டச்சஸ் த சோல் என்று சொல்லி, உலகத்தில் உள்ள அழகான பூக்கள் என்று சொன்னால் ஒன்று ரோஸ், மற்றது ஆர்கிட். எங்க கல்யாணம் விடுதுன்னு சொல்லினேன், பர்த்டே என்று சொல்லினேன், எங்கே போனாலும் ஆர்கிட் ஃப்ளவரை கொண்டே கொடுக்குறது கிஃப்டாக. நம்ம கிட்டல பார்த்தா எஸ்டிசியிலையும் ஆயிரத்தி கேஸாக ஆர்கிட் ஃப்ளவர் கொடுத்த மாதிரி கிடந்துச்சு கூட மேலே ஓகே கொடுத்து நீங்கள் அது படத்தை பார்க்கறது ஆர்கிட் ஃப்ளவர். சரி, அப்போ அது ஒரு பெருமையாக இல்லை. ஓகே, அப்போ அப்படி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் மட்டும் தெரிய வேணும். சும்மா ஓகே கூட கொடுக்குறது இல்லையே, கண்ட பூவே கொண்டு கொடுக்க மாட்டேன் நான். அப்போ அதுலேருந்து ஒரு பெருமை இருக்குது, அதை பற்றி நாங்கள் அறிய வேணும். அப்படி இருக்கா சரி. அப்போ இப்போ எல்லாத்துக்கும் ஓகே இருக்கும், சீனியர்ஸுக்கு என்ன சொல்றது. இப்போ நீங்களும் ஓகே வளரும், நாங்கள் என்னது எப்பா செய்கிறோம், எங்களுக்கு வயது வந்து அதை நாங்கள் எங்கள் வளர்க்கையில் அதை இருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு நாங்களே நோக்கிட வளர்ப்பாங்க. எங்களுக்கு வயது வந்துட்டு நாங்கள் படைக்கிறோம், விளம்புறோம், பூவை பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறோம், கடையில் பூ வாங்குறோம், அதுக்கு கும்பிட்டு வரோம், சரி வாழ்க்கை முடியுதுன்னு. அப்படி இல்லை, எங்களுக்கும் ஓகேனுக்கும் தொடர்பை உண்டாக்கலாம். என்ன மாதிரி உண்டாக்கலாம்? அப்போ முதல் அது உண்டாக்குறதுக்கு முதல் சீனியர்ஸ் என்று எங்களை சொன்னால் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, எங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்னன்றதை முதல் பார்க்கணும். என்னென்ன சவால் எங்களுக்கு இருக்குது? முதலாவது மனச்சோர்வு, டிப்ரெஷன். எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்கின்றே, எனக்கு பாருது. அதாவது நான் சொல்றேன், ஒரு மாதிரி என்ன செய்கிறது. சரி, அதாவது இப்போ ஒரு மனச்சோர்வு வந்த உடனே எல்லாம் காலம்பி எழுப்பினோடனே என்ன செய்யறது தெரியாது. இப்போ எழும்பிட்டு என்னத்தை செய்கிறதுனா இன்றைக்கு என்னத்தை செய்யலாம், சாப்பாடை சமைக்கிற படுக்கிறோம், அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாது. மன ஒன்றிலே ஈடுபடாது, அந்த மனச்சோர்வு இருக்குது. மற்றது என்ன, மனச்சோர்வு வந்து ஒன்றுமில்லையே, நாங்களே இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போட்டு இருந்து அப்போ 4 பேரோட கலைக்க தொடங்கின உடனே இந்த மனுஷன் காய்கறி நிப்பாட்ட மாட்டு போட்டு மற்றால் வச்சுட்டு போயிட்டு பொதுவாக உங்களுக்கு எனக்கு நடக்கிறதே சொல்லுவேன். பொதுவாக கொஞ்சம் நேரம் டெலிஃபோன்ல கதைச்சால் அவருக்கு வேலையில் கதைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு, அது பார்க்கணும் இது பார்க்கணும். அப்போ 4 பேரும் இப்படி சொல்லி கொண்டு போக அதே எங்களுக்கு ஒரு சோர்வு டிப்ரெஷனும் உண்டாகி போகுது. அப்போ நாங்கள் மனத்தை ஈடுபட வழி இல்லாமல் இருக்கு, எங்கே செலுகிறது என்ன இருக்கு, மனமும் ஊசலாடிக்கொண்டு இருக்கு. அப்போ அது வந்து அது லீட்ஸ் டு சோஷியல் ஐசோலேஷன். இப்போதான் நாங்கள் எஸ்டிசியில் செய்கிற சேவையே அதுதானே, தனிச்சு போகாத சேர்ந்து இருக்கிறது கலைக்கிறதுக்கு ஒரே மாதிரி
கலைக்கிறது கொண்டு போயிட்டு மாதிரி இருக்கிறது. அந்த லோன்லினஸ் அது எங்களோட பிரச்சனை. மூன்றாவது அட்டென்ஷன் டெபிசிட். நான் இங்கே சொல்லிருக்கிறேன், அந்த பிள்ளை என்ன செய்யுது, வேற பிள்ளை என்ன செய்யுது யோசனை. சாமி கொண்டிருக்கிறோம், அந்த வேற யோசனை கோயில் அந்த மணி அடிக்கும் வரையும் அந்த நேரம் பார்ப்போம், மிச்ச நேரம் வேற யோசனை. அட்டென்ஷன் டெபிசிட், டிஸ்ட்ராக்டபிலிட்டி, கெதியிலே ஒரு மனம் மாறிடுமாங்க. சரி, அதெல்லாம் பிரச்சனை. மற்றது லோ செல்ஃப் எஸ்டீம். என்னப்பா அந்த காலத்தில் டிரெக்டராக இருந்தாலும் அந்த உலகம் இப்போ ஒன்றும் இல்லை பார்க்குறாங்க. அது சும்மாவே வேலை செய்வது டிரெக்டராக ராக்கி விட்டுருவாங்க. அடுத்த நாள் வேலை செய்தாலும் சம்பளம் இருந்தாலும் மற்றவன் பார்க்க மாட்டான். இது அவர்கிட்ட உதவி வராதுன்னு சொல்லி ஜென்ரல் ரைட். அப்போ அவருக்கு உடனே செல்ஃப் எஸ்டீம் வாங்கிடும். அப்போ சுயமரி என்ன மதிக்க. அப்போ டிரெக்டராக இருக்க எல்லாரும் கேட்டவங்க இப்போ விட்டுட்டு பார்த்து வந்து குட் மார்னிங் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அது வேலையில் இருக்கே பெண்களுக்கு முதலே நடக்கிறது. அப்போ பெண்கள் அப்படி இருக்கும் மரியாதை. அப்போ அந்த சுயமரியாதை போயிட மாட்டேன் நெக்ஸ்ட் உண்மையாக இருக்குது. ஆனால் அதை தங்களை தாங்களே காத்துக்கொள்கிற தன்மை இருக்குது. இதுல தான் இந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு சாவி கேட்ட மூடி மாதிரி இந்த ஓக்கில் எல்லா மருந்தையும் தருது. இப்போ ஓக்கில நீங்கள் பார்க்க அது ஒரு ஒரு ஓக்கில இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த ஓக்கில நீங்கள் பார்க்க அது நீங்கள் வளர்த்து பார்த்தா தான் தெரியுமா. நான் பார்த்துட்டு தேய்ச்சி போவேன். துளசிக்கு இதில் இவ்வளோ பைத்தியம் பண்ணு அது பார்த்தோம்னா அதை உடனே பார்க்கணும். இப்போ நானும் அதுதான் நடக்கிறது. என்னன்னா இப்போ சும்மா நீங்கள் போங்க வீட்டை சின்ன ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்க. அது போனோன்னா வந்து கண்டுபிடிச்சோன்னு நிற்கும் இல்லையோ. உங்களை வாங்குவோன்னு வெறும் விரைவு பார்த்து கொண்டு இருக்குது இந்த நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியை பார்க்கணும் போய் அந்த ஓக்கியை பார்க்கணும் மூக்கில பார்க்கணும். அதோட உயிர் அது இருக்குது. அது உங்களோட ஒரு துணை தோழியாக அது இருக்குது. அப்போ அதை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதோட ஆசைப்பட்டு தான் போறீங்க. நீங்கள் சும்மா அது இருக்குன்னு தேவையில்லாத சாம அது உயிருள்ள ஒரு சாம உங்களோட கதைக்கிற மாதிரி கிடக்கும் பார்க்க. அதுவும் பூத்து இருக்கு. ஆகும். அப்போ இது ஒரு ஒரு புள்ள பிறந்து வளர்க்க இப்படி இவனை டாக்டர் ஆக போகிறேன், இவனை இன்ஜினியர் ஆக போகிறேன். இப்போ 25 வயசுக்கு பிறகு வாழ்ந்து நீங்கள் என்ன தொடங்குவீங்கள்? முதலாவது நாள் வயசுக்கே இருக்க சொல்ல தொடங்குவீர்கள். பிறகு வந்து போ ஆடி 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிட்டாங்க, யூனிவர்சிட்டி போட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரியில வந்துட்டுது, 2ஆவதுல வந்துட்டுது, இங்கே போவது வேறு வேறு. இது நீங்கள் அதை அனுபவிச்சால்தான் தெரியும். நான் கண்டால கண்டிருக்கிறேன் துளசி படுற பாடு நடக்கிறது. இப்போ நான் செய்ய மாட்டேன். இதை பொது அந்த அளவு ஆர்வத்தை கொண்டு அந்த மாதிரி மரங்கள் grows very slowly and beautifully. அது பார்த்து ரசிக்கவர். அப்போ அது reduces loneliness. மற்றது நான் சொன்ன டிஸ்ட்ராக்டபிலிட்டி அல்லது அட்டென்ஷன் டெபிசிட் என்று சொல்லி ஓக்கிட்ட பார்க்க அங்கே வேற அது ஒரு வெயில் போகுது, இங்கே இதில் ஒரு நெடுஞ்சு வந்து இதில் ஒரு பூச்சி வந்துடுது. அப்போ அந்த ஃபோக்கஸ் அந்த ஓக்கிட்ட பார்க்க இப்போ நான் கோயிலுக்கு போனாலும் சில ஊரில் 4 பேர் அழைக்கணும் இப்படி இருந்த புதின மட்டும் கலைப்போம். கல்யாணம் விட்டு போனால் கலைப்போம், எந்த விட்டு கலைப்போம். ஓக்கிட்ட பார்க்க பூந்து வாய்ப்பு ஒரு திருமணம் கலைக்கலாம். அதை பூந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. அப்போ அது focus. The mind is focusing there continuously for half an hour. They can look at it. அதையே பார்த்து கொண்டு இருக்கலாம். அவ்வளோ வழியாக இருக்கும். அதை பார்த்து அதை ரசிக்க தெரிஞ்சவங்க தொடங்கினவங்க தான் முதல். இப்போ எங்களுக்கு காலை எவ்வளோ பிரச்சனை போடுறாங்க. அங்கே சொல்லவே காலைக்கு போகுது. அப்போ சில பேருக்கு அப்படி முன்னாள் பார்த்து செய்கிறவன்னு ஒரு மாதிரி. சரி, that's the thing. அப்போ இந்த focus help you to focus. அந்த டிஸ்ட்ராக்டபிலிட்டியை குறைக்குது. அப்போ எவ்வளோ வளர்க்க வேண்டுமோ அவ்வளோ பிரச்சனை. சரி, அதே நேரத்தில் எனக்கு காலம் முழுங்கினோன்னு எனக்கு ஒரு தொழில் இருக்கும். ஓகே, தண்ணி விட்டோம், ஓகே ஃபர்டிலைசர் வாங்கணும், மோசமாத்தவன் ஒரு தொழில் ஒன்று இருக்குது. அப்போ என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. அதை நான் பார்க்குற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதை பார்த்து அவங்க நல்லா இருக்குது. அதை ரசிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை பற்றி கதைக்க ஒரு சந்தோஷம். இப்போ எஸ்டிசியை எங்களுக்கு ஓஎஸ்டிசி மீட்டிங் போகிறோம், கேம்ஸுக்கு போகிறோம், என்ன ரெசிபி ரிபல் போகிறோம், எல்லாம் போகிறோம். அது எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்குது.
அது ஒரு அடிஷன். அப்போ வீட்டை போன உடனே இல்லை, வீட்டை போனோடனே அங்கே இருந்து கஷ்டப்படுறீங்களோட தான் எஸ்டிசி இவ்வளோ செய்யும். ஆனால் வீட்டை போனோடனே தனிச்சு தானே போவீங்க. அப்போ தனிச்சு போவேன்னு சொல்லியிருக்கல, அங்கேயும் ஒன்று இருக்குது, உங்களை வேலை இருக்குது, அங்கேயும் ஒரு தொழில் இருக்குன்னு சொன்னால் உங்களோட மனத்தை ஈடுபடுறதுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்குது. ஆனபடியா ஓர்கிட் இஸ் a good plant to grow. மற்றது ஓர்கிட் வந்து நீங்கள் மற்ற பூக்களை போல ஒரு இப்போ நான் எல்லாம் சில பூக்கள் வாங்கினா இந்த சம்மர் முடிஞ்சோடனே அதை போய் செஞ்சுருவேன், அப்புறம் இன்னொன்று வாங்குவேன். அதில் சிலது வந்து வெளியில் நட்டால் அதுக்கு டோர்மெண்ட் இறந்து போட்டு ஸ்ப்ரிங் சம்மருக்கு வந்துடும், அப்புறம் ரொம்ப அடங்கிடுவேன். இவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. வீட்டு வாசலில் திண்ணையில் அது எண்ணெய் கரையில் அதில் வச்சு விட்டால் 21 வருஷம் இருப்பேன். அப்படி அதே மாதிரி இருக்கும். அது பூத்து கொண்டும் இருக்கும். விண்டர்லேயே பூக்கும், சம்மர்லேயே பூக்கும். அந்த பூ இருக்கும் நடு. அப்போ அது லாங் ஸ்டாண்ட். அது மாத்திரம் இல்லை, அது நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம், அது 20 வருஷம் 30 வருஷம் இருக்கு. அப்போ நீங்கள் வளர்த்து போட்டு உங்களோட பிள்ளைக்கு கொடுத்துட்டு போவேன். நான் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சப்பா நீர் வளர்க்க பிள்ளை வேற பிள்ளையை கொடுத்துட்டு போவோம். அப்படியே கொடுக்குறமாய் சீதனம் கொடுக்குறோம், இதையும் கொடுத்துட்டு போவேன். சந்தோஷம் வளர்க்கணும். அப்படி இருக்கும். அதுக்கு நீங்கள் வளர்க்குற விதம் தெரியவும். எத்தனை பேர் வாங்கி போட்டு ஐயோ பட்டு போச்சு, அப்பா 50 ரூபாய்க்கு வாங்கி பட்டு போச்சு, ஒரு 20 இருக்குது. ஆனால் அது கஷ்டம் ஒன்று இல்லை வளர்க்குறது. ஆனால் வளர்க்குறதுக்கு அது இந்த என்னென்ன தேவை அது தெரிய வரும். அதை தெரிஞ்சால் அதை வளர்த்து போடலாம். சும்மா தெரியாமல் சும்மா பூக்கண்ணை வெட்டி போட்டு இப்படி சொல்லி விட்டால் அதை மட்டும் தான் போகும். அப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வாய் பெண்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேவை. வடிவாக இருக்குது, நாங்களும் வடிவாக இருக்கோம், பார்த்து ரசித்து we are healthy, right? அப்போ அதுதான் இந்த ஓகே இம்பார்ட்டன்ட். நான் இதை நான் அறிவுபூர்வமாக ஃபோக்கஸ் என்றதுக்கு சும்மா ஒரு படத்தை எடுத்து போட்டுறேன். இந்த படம் ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலாக கல்யாணம் விட்டு போயிருக்கல, கீழே மீன் இருக்குது. மீனை பார்த்து கொண்டு அவர் அங்கே சக்கரத்தில் சவுக்குற மீனை அடிக்க வரும். அவருக்கு என்ன பார்க்க மீனோட கண்ணை பார்த்தோன்னு அங்கே அடிக்க வரும். அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ கிரேட் ஃபோக்கஸ். அதான் இந்த ஃபோக்கஸ் சொல்றது. அந்த மனத்தை ஒருமைப்படுத்துறது. எங்களோட மனம் ஒருமைப்படுத்தாதான் எங்களுக்குள்ள மெயின் பிரச்சனை. ஒன்றோட ஆகுறோட கதை கேட்க தெரியுது ஒழிய சும்மா இருக்கும் நேரங்களில் ஒவ்வொரு யோசனைகளும் ஓடிக்கொண்டு ஒன்றில் பழகினால் அதுதான் இந்த யோகாபியாசம் தியானம் எல்லாம் அது ஒன்றைத்தான் சொல்லுது. இப்படி செய்கிறோம் தியானம் செய்கிறோம் கொண்டு தான் படத்தை. மற்றது orchids, they say masters of adaptation and survival. மாஸ்டர்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் சர்வைவல் சொல்லி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதான் அது ஆர்டிக்லையும் வளருது, ட்ராபிக்ஸ்லையும் வளருது. அது அந்தந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் தன்னை மாற்றிக்கொள்ள. அதாவது ஒன்று வந்து மற்றதில் மாற்றாது. அது வாழ்க்கையில் அந்த மாதிரி இடம் பிடிச்சி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் இருக்குது. அப்போ அதிகமாக மிமிக்ரி. இப்போ அதிகம் வந்து அது போலி தோற்றங்கள் எல்லாம் ஓக்கிட்ட பார்த்தா சிலவரில் பார்த்தா கண்டியன் டான்ஸ் ஓக்கிடன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்களோ அது பார்த்தா அப்படி கை ஆடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் டான்ஸ் ஆடுறோம். சில ஓக்கிடல் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கும், சில வண்டு போல இருக்கும். வித்தியாசமான ஆர்கிட்ஸ் இருக்கு. மிமிக்ரி ஏனென்றால் ஏமாத்துது. பொலினேஷன் வாரத்துக்கு அந்த வண்டுகளை பார்த்தோம்னா ஆப்போசிட் செக்ஸ் தான் அது என்ன கூட அது வருது. அதில் டான்ஸ் ஆடி கொண்டு போயிருக்கா போட்டு கொண்டு போயிடுவேன், பொலினேட் கொண்டு போயிடுவேன், அதை கொண்டே பரப்பி போடுது, பொலினேட் பண்ணுறோம். அப்போ இப்படித்தான் அதை செய்கிறோம். அது ஒரு போலி தோற்றங்களை எடுத்து ஏமாற்றி மற்ற தனக்கு தேவையானதை செய்து போடும். ஏன்னா கனவு அதுதான் இப்போ அதே நேரத்தில் வாசம் விதவிதமான வாசங்கள், அது விதவிதமான வாசங்களாக இருக்கும். ஏன் பொலினேஷனுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதில் வாசம் இருக்குது, அழகு இருக்குது. மற்றது அதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் திங் வந்து அது மரம், அதாவது ஃபர்டிலைசர் இல்லாத இடங்களில் கூட அது வளரும். அது ஃபர்டிலைசர் அது வந்து ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸோட சேர்ந்து மைக்ரோசார சேர்ந்து ஃபங்கஸ் தான் சாப்பாட்டை எடுத்து கொடுக்கும். இவர் அந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு சாப்பாடு அதுலேயே அதுக்கு பச்சையமே இல்லை, குளோரோஃபில்லே இருக்கா சில
இப்போ ஓர்கிட் வளர்றதா இருந்தால் ஓர்கிட் வந்து இந்த உலகத்தில் உள்ள இந்த சீட்ஸில் அந்த ஆக டைனியஸ் சீட்ஸ் வந்து இந்த ஓர்கிட் தான். அதுதான் டைனியஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சரியா அந்த ரிசர்ச் செய்யல. ஆனால் ஒரு வெரி டைனி சீட்ஸ், ஆக சின்ன. ஏன் டைனி என்றால் வளர்த்தோம்னா எல்லா சீட்ஸ்லையும் அந்த சீட்ஸ் வளர்றதுக்கு ஏற்ற சாப்பாடு சேர்ந்துதான் வச்சுட்டு இயற்கை அப்படித்தான் படைச்சது. ஒரு சீடை சொல்லி சாப்பாடு இருக்குது, அதான் நாங்கள் சீடை எடுத்து சாப்பிட்றோம். அது எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, கடலை போட்டுட்டு அது சாப்பாடு இருக்குது. சோழன் எடுத்தால் சாப்பாடு இருக்குது. சீடு ஒரு சின்ன சாப்பாடு, அதுதான் இந்த சீட். அந்த முட்டை இருக்கிற மாதிரி, முட்டையில் முழுக்க இருக்கிற சாரெல்லாம் சாப்பாடு முட்டைக்கு தேவையான, சரி அது வளர்றதுக்கு தேவையான. ஆனால் இந்த ஓர்கிடுக்கு ஒரு சொட்டு சாப்பாடும் இல்லை, அது தனியாக சீட் தான். அது அப்போ அது டைனி திங், அது காத்தோட மறந்து போகும். சரி, அப்போ அது எங்க போகுது? அது போய் ஒரு மரத்தில் போய் முட்டினோட ஒட்டுப்பட்ட உடனே அதுல ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸ் அதில் அதை ஒட்டு இந்த சீட்ஸோட ஒட்டுப்பட்ட உடனே அந்த ஃபங்கஸ் தான் சாப்பாடு எடுத்து கொடுக்கும். அந்த ஃபங்கஸ் இல்லாட்டி ஒரு சீட் வளர மாட்டார். அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அது அதோட சீட் வளர்ந்து கொஞ்சம் காலம் வந்து சில இடங்கள்ல அந்த ஃபங்கஸ், இந்த சீட் வந்து கொஞ்சம் பிளான் வளர்ந்தாப்புல சில ஃபங்கஸே சாப்பிடும். அது உறிஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க. தேவையில்லாததுல செய்து போடணும். அதிகமாக ஃபங்கஸ் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அது அப்படியே அது லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் நல்ல விருப்பம் இந்த ஓர்கிட்டை பற்றி படிக்கிறது. சார்ல்ஸ் டார்வின் கூட அதை பற்றி படிச்சிருக்கிறாங்க நிறைய. சரி, ஸோ அப்போ நியூட்ரியன்ஸ் இல்லாத இடங்கள்லையும் அது சேர்ந்து எடுத்து கொடுக்க தேர் ஏபிள் டு டூ தட். இதுதான் நான் மிமிக்ரி. அது பாருங்க, டாக்டர் மாதிரி கிடையாது, வாத்து மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு மற்றது பாருங்க. இது ஒரு வண்டு மாதிரி, மிரர், ஒரு மிரர் மாதிரி மாற்றுறதுக்கு அப்படி ஒன்று. இங்கே இதைத்தான் குரங்கு வாரி கிடக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஓர்கிட் வித்தியாசமா இருக்குது. அது அப்போ இதுல கன சாதிகள் இருக்குது. சரியோ, அப்ப மங்கி ஓர்கிட் அது ஈக்குவல் வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒரு ரசனை காண்டி எடுத்து சொன்னாங்க. அப்ப இந்த ஓர்கிட் சொன்னால் அது நான் சொன்ன அது எல்லா இடமும் இருக்குன்னா அந்த ஓர்கிட் அதை விட சும்மா செடிகள் ஓடியல் மாதிரி நிலத்தில் வர்றது ஓகே. பொதுவாக மரம் சொன்னால் நிலத்தில் வளரும் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்போம். இதுக்கு வித்தியாசம். இது மர ஓர்கிட் வந்து இது வந்து எபிஃபிட்டிக்னா மரத்தில் வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போனீங்க பார்த்து பனை மரங்களில் அப்படியே ஒரு ஒரு பர்டிகுலர் ஹைட்லாம் இருப்பேன். ஒரு 20 அடி 15 அடி அவடத்தில் பார்த்தா அவடத்தில் ஓர்கிட் இருக்கும், கூட்டுக்குள்ளே கொண்டு இருக்கும். பனை மரத்தில் அதிகமாக கண்டு இருக்கிறது, மற்றது மாமரங்கள் எல்லாத்தையும் இருக்கிறதோ அதை சொல்றது எபிஃபிட்டிக் மரத்தில். அப்போ அதில் மரத்தில் இருந்தால் அங்கே மண் இல்லை. அப்போ அவர் இங்கே மண்ணில் இருந்து தனக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்கிறேன். அப்போ அதில் வர ஏரியல் ரூட்ஸ், அந்த ஏரியல் ரூட்ஸால் தண்ணியாக இருக்கிற சாப்பாடே கொடுக்கும். அது ஏரியல் ரூட்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அது பிறகு துளசி சொல்ல அப்படியே வளர்க்கிறேன். அப்படியே வளர்க்குறது அப்படியான சிச்சுவேஷன், அப்படியான சர்க்கம்ஸ்டன்ஸ் என்வாரன்மெண்ட் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வரோம். சொல்லுவாங்க ஓர்கிட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஓர்கிட்னா ஸ்பெஷல் நீட்ஸ். மற்றவர்கள் கூட ஓர்கிட் வளர்க்கலாம், அது ஒரு ஸ்பெஷல் நீட் சைல்டு. அது வளர்த்து விட்டால் அது மூலியோட வந்து எக்கச்சக்கமான வடிவம் தேவை. ஸ்பெஷல் நீட்ஸ் ஓர்கிட். அது ஓர்கிட்க்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. அதான் அந்த வித்தியாசம். மற்ற மரம் வளர்க்குற மாதிரி ஓர்கிட் வளர்க்கலாம். அப்போ அது வந்து இப்போ அது பராமரிக்கிற மற்றது வந்து அப்போ கல்லில் மற்றது கல்லிலே இருக்கு. கல்லில் உள்ள தேரைக்கும் கடவுள் சாப்பாடு கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. அது கல்லில் ஒன்றும் இருக்காது, அதை ஒட்டி பிடிச்சோன்னா அதுலேயே வந்து மிச்சம் காற்றுல இருக்கிறத கல்லிலே இருக்கிறாங்க. அந்த வெயிலுக்குள்ள அது படப்போவதில்லை, காயப்போவதும் இல்லை. அப்படி கூட அது சொல்ற லித்தோஃபிட்டி. இன்னொரு சாதி இருக்குது, அவர் நிலத்துக்கு கீழே தான் இருப்பார். முழு தண்டெல்லாம் நிலத்துக்குள்ள, பூ மாத்திரம் வெளியே பூத்து கொண்டிருக்கார். அந்த நேரத்தில் பொலினேஷன் நடக்கிறதுக்காக அந்த பூ மாத்திரம் வெளியே போய் மரம் முழுக்க அடிக்கிறாங்க, மரம் முழுக்க. அப்ப இப்படிதான் வித்தியாசமான ஓர்கிட்கள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா எபிஃபிட்டிக் ஓர்கிட். வேண்டா இது ஒரு கம்ம மரம் நினைக்கிறேன். ஆனால் பனை மரத்தில் வளர்ந்து
தேடி பார்த்தா நம்முடைய இருக்கிறாங்க. ஆனால் இது வரும் எபிஃபிட்டிக் சி அதில் இருக்கல அதில் தொங்கி கொண்டு அதில் புது எபிஃபிட்டிக் ஆர்கிட். இதை பார்த்துக்கிறேன்டா இஸ் டெரஸ். அப்போ இந்த எபிஃபிட்டிக் ஆர்கிட் எல்லாம் அதிகமாக ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. உஷ்ணவலய காடுகள் சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் வந்து எபிஃபிட்டிக் ஆர்கிட். இது வந்து டெரஸ்ட்ரியல் வந்து இப்போ நார்த் அமெரிக்கா யூரோப்பில் உள்ளதெல்லாம் டெரஸ்ட்ரியல் ஆர்கிட்ஸ். இந்த ஊரெல்லாம் நிலத்தில் ஆர்கிட்ஸ். இப்போ இது அப்படியான சமயம். இது வந்து லித்தோஃபிட்டிக் ஆர்கிட்ஸ், அதாவது பறவையில் அதுக்குள்ளே இருக்கிற ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை பக்கத்தில். ஆனால் ஒரு தோட்டம் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆர்கிட் பூத்து குளியை கொண்டு இருப்பார். சில ஆர்கிட்க்கு நல்ல வாசமும் இருக்கு, அதை பார்த்து ரசிக்கலாம். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அண்டர் கிரவுண்ட் நிலத்துக்கு நாங்கள் இருக்கிறேன். நிலத்துக்கு அந்த பூ மாற்றம் உடைய பூத்துக்குள்ளே கொண்டு வருவார். அப்படியும் இருக்குது ஆர்கிட்ஸ். அப்போ விதமான ஆர்கிட்ஸ் இருக்குது. ஆர்கிட்ஸை வளர்க்க வேண்டாம், எல்லா ஆர்கிட்ஸையும் வளர்க்க இல்லாது. ஆனால் டெரஸ்ட்ரியல் ஆர்கிட்ஸும் மற்ற எபிஃபிட்டிக் ஆர்கிட்ஸும் நாங்கள் வளர்க்கணும். மற்றது அப்போ இது நான் சொல்லிட்டேன். பேசிக்கலி ஆர்கிட்ஸ் எல்லா இடமும் இருக்குது. அதிகமாக இருக்கிற ஏசியா, சவுத் அமெரிக்கா, அது நீங்கள் பார்த்தவங்க உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரீஸில் ஆர்கிட்ஸ் கூடன்னு சொல்லியிருக்க ஈக்குவடோர், கொலம்பியா, இந்தோனேஷியா எல்லாம் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ். மற்றதெல்லாம் குறைவு, மற்றதெல்லாம் பார்க்க. அப்போ கனடாவில் சொன்னால் கனடாவில் ஆர்கிட் இங்கே நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இங்கே வளர்கிறோம். அப்போ கனடாவில் உள்ளது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு. லேடி ஸ்லிப்பர் ஆர்கிட்ன்றது தான் காமன். மற்றது இதுவும் இங்கே காட்டில் மெடோஸ் வெட்லண்ட்ஸில் எல்லா இடமும் இது வளர்கிறோம். இது கனடியன் ஆர்கிட்ஸ். லேடி ஸ்லிப்பர் ஆர்கிட் வெரி காமன். இதெல்லாம் வித்தியாசமான நோதர்ன் கிரீன் ஆர்கிட், லைட் ஃப்ரண்ட் ஆர்கிட், எல்லோ லேடி ஸ்லிப்பர் ஆர்கிட் வந்து வித்தியாசமான கலரில் பச்சையில் எல்லாம் நிறைய இருக்குங்க. வாங்கி வளர்க்கலாம், படியோ பிரச்சனை இல்லை. அப்போ இப்படி இருக்குன்னா இலங்கையில் எப்படி சிச்சுவேஷன்? இலங்கையில் நிறைய இருக்கு. இலங்கையில் கிட்டத்தட்ட 190 ஸ்பீசிஸ் ஆஃப் த 50 என்டெமிக். அது இலங்கையில் வாழ்கிற மரங்கள் மாத்திரம். அப்போ அவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது இலங்கை. அப்போ இலங்கையில் என்று சொல்லியிருக்கல எல்லா இடமும் இருக்குது. காடுகள் இந்த சிங்கராஜா அங்கெல்லாம் நிறைய இருக்கு. சிங்கராஜா எல்லாம் ஒரு தோகை மரங்கள் இருக்குது. அந்த வித்தியாசமான ஆர்கிட்ஸ் கணக்கே இருக்குது. ஆனால் இப்போ இந்த காடுகளை எல்லாம் வெட்டுறபடியால் இந்த ஆர்கிட்ஸும் அழிஞ்சு கொண்டு போகுது. ஆனால் அதே நேரத்தில் காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்குள்ள ஆக்கள் இன்னும் புது புது ஆர்கிட்ஸை கண்டுபிடிச்சு கொண்டும் போயிடும். அப்போ ஆர்கிட் ஸ்பீசிஸ் கூடிக்கொண்டு போகுது, கண்டுபிடிக்கிற போது, ஆனால் வளர்கிற இடங்கள் குறைஞ்சு கொண்டு போகுது. ஸோ இது வந்து இலங்கையில் உள்ள ஆர்கிட்ஸ். இப்போ இலங்கையில் ஒரு தொகை ஆர்கிட்ஸ் இருக்குது. இப்போ அது வந்து அதுக்கும் ஒவ்வொரு விதமான அது சொல்றது வெசப் ஆர்கிட். சரியா வெசப் கூடு மாதிரி தோன்றிக்கொண்டு. மற்றது இது வந்து கண்டியன் டான்ஸ் ஆர்கிட். மற்றது வந்து கேட்டலியா, அதுதான் சொல்றது குயின் ஆஃப் ஆர்கிட்ஸ். அது அவ்வளோ அழகான பூ. இலங்கையில் நிறைய இருக்கு. சரி, அப்போ இதில் எல்லாம் வளர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்றது இதில் வந்து சும்மா இது வந்து ரெண்டு இதை காட்டுறேன். இதில் கடைசி இந்த ரெண்டு கரையில் உள்ள ரெண்டும் கஸ்ட்ரோடியான்னு சொல்றது. இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆர்கிட்ஸ். ஆனால் மற்ற அண்டர் கிரவுண்ட் மாதிரி இது மேலே சாடியாக மேலே வளரும். ஆனால் அதுக்கு குளோரோஃபில் இல்லை, பச்சையம்ன்றது இல்லை. அதெல்லாம் ஃபங்கஸ்லாம் தங்கி இருக்கு. நான் இதை போட்டதுக்கு முக்கியமான காரணம் இதில் ஒன்று வந்து கஸ்ட்ரோடியா குணத்திலக்கோரம் என்றது பேர். ஏனென்னா இந்த குணத்திலக்கோரம் என்றதுக்கு பேர் என்ன? குணத்திலக்கோட படித்தது என்ன பார்க்கக்கூடிய சீனியர், அது புஷ்பராஜாவும் பார்க்க ஜூனியர். பட்னி ஆனர்ஸ் செய்தவ என்ன போல வேணா நல்லா தெரியும். அப்போ சிங்கராஜாவில் வேலை செய்தவ அவ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ப்ரொஃபஸர்ஸ். அவர் ரெண்டு பேரும் தான் இந்த மரத்தை கண்டுபிடிச்சது. அந்த இந்த மரத்தை ஒரு அவள் கண்டுபிடிச்சா அவன் மரியாதைக்காண்டி அவன் பேரை போட்டு வருவான். அப்போ அவள் குணத்திலக்கோரம் பேர் வருது. அப்போ அவர் சிங்கராஜா தான் அவரை கண்டுபிடிச்சவர்.
சிங்கராஜாவுக்கு கொஞ்சம் காலம் 3-4 வருஷமா நான் தான் ராஜாவாக இருந்தேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நான் என்னென்ன பொசிஷன் எடுத்து தான் நான் காட்டுக்குள்ளே போகலாம். அப்போ எப்பொழுதும் வேலைக்கு என்ற வந்து சாய் கொண்டு போதியா எஸ் பட் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தா அந்த சர்க்கிட் பங்களோ இருக்குது. நாங்கள் அங்கே இருந்து தங்கி போட்டுவாங்க. எனக்கு முதல் இருந்தவர் மிஸ்டர் புஷ்பராஜா இருப்பார் பக்கத்தில். அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவை விட்டுட்டு போனோன்னா நான் ராஜாவாக. அப்போ எங்களுக்கு ஒரு தொடர்பு இஸ் மை ஃப்ரெண்ட். அவர் தான் எங்களுடைய பாஸ். அப்போ இன்சார்ஜ் ஆஃப் சிங்கராஜ். அப்போ இவ எடுத்தோடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு தொடர்பு. அது மாதிரி இதை சொல்ற ஜுவல் ஓகேன்னு சொல்லி இதே மாதிரி கனடாவில் வந்து ராட்டில் ஸ்னேக். ஸோ திஸ் இஸ் சம்திங் சிமிலர் டு ராட்டில் ஸ்னேக். வித்தியாசமான ஆர்க்கிட் எண்டமிக் டு ஸ்ரீலங்கா. இப்போ இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கள் வெனிலா. நீங்க எல்லாரும் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ வெனிலா துளசியில தேடி பார்த்து வெனிலா பீன் ஐஸ்கிரீம் தான் வாங்குவோம். அந்த வெனிலா பீன் ஐஸ்கிரீம். இந்த வெனிலா ஓர்கிட் வந்து வெனிலா ஓர்கிட்ல இருக்கிற அந்த பீன்ஸ்ல இருந்து எடுக்கிற சாமான் அதை இலங்கையிலிருந்து இட்ஸ் மேக் எக்ஸ்போர்ட். இலங்கையிலிருந்து யூரோப் அங்கே எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது வெனிலா. இந்த வெனிலா ஓர்கிட், அந்த வெனிலா ஓர்கிட் இலங்கையில கண்டிப்பாக இப்படி கல்டிவேட் பண்ணுறவங்க பிளான்டேஷன் இருக்கு. அதில் எடுத்து வெனிலா ஓர்கிட் எடுக்கிறோம். மற்றது யாழ்ப்பாணம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் ட்ரை சோனுடைய அங்கே கனவிதமான ஓர்கிட் அங்கே வெண்டை தான் இருக்குது. வெண்டை வந்து தான் சிங்கப்பூர்ல இந்த நேஷனல் ஃப்ளவர். ஆனால் இங்கே கூட இதில் யாழ்ப்பாணத்தில் இருக்குது, கனகடங்கள் இருக்கிறது எல்லாம் வெண்டை தான். வித்தியாசமான வெண்டை இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் வெண்டை ஓர்கிட், எல்லாம் வெண்டை ஓர்கிட். பபரனம். ஆனால் இது வந்து ஒரு ஹைபிரிட். அது நேச்சுரலாக வந்து சாமான். இது ஒரு ஹைபிரிட். வித்தியாசமான ஓர்கிட்கள் யூ கேன் see. மற்றது இப்போ ஓர்கிட் சொல்லி ஓர்கிட் வளர்க்குறதுக்கு ஐயோ இது என்ன எக்ஸ்பென்சிவ். சில பிராண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா வீட்டில் தோங்குறது காடு பக்கத்தில் பொட்டில் தோங்குறேன்னா 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்கி 4-5 பூ வாங்கி போட்டார். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கு வாங்கலாம். கிட்டடியில் நான் நினைக்கிறேன் 2-3 வீக்ஸ்க்கு முதலாக துளசி வாங்கினா 14 ரூபாய் ஓகே பூவோட புது குழுங்கி கொண்டிருக்கு. அப்போ அந்த ஓகே அவ்வளோ விலை இல்லை. மிச்சம் என்ன சார்ஜான சில ஃபர்டிலைசரும் அதுக்கு மோசமாக சில சாமான்கள் தேவை. கணக்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் கவனமாக பார்க்கணும். சும்மா அது வளர முன்னோடு விடையலாம். அது பத்திரமா பார்க்கணும் உள்ள மாதிரி. அப்போ அதுதான் அதில் முக்கியம். ஆனால் எங்களுக்கு டைம் இருக்குது, செய்கிறது பொழுது போகும். அதோட ரசனையும் இருக்குது தானே. அப்போ அது செய்யலாம். மற்றது இது இவரை போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து நான் சும்மா ஒரு எங்களை போல ஆட்களை எடுத்து போட்டு நான் ஞாபகப்படுத்துறது நாங்களே பார்க்குற மாதிரி நாங்களே செய்யலாம். அது நான் சர்ச்சி கிட்ட வேண்டுவது எனக்கு ஒரு படம் தான். ஒரு சிலங்க தமிழ் ஆக்கள் 2 பேரை பூக்கு தாண்டி வருவ மாதிரி எடுத்துட்டாங்க. அதை எடுத்து தாண்டிச்சு போட்டுருக்கேன். இந்த படத்தை போட்டேன் நான் அடுத்த முறை வேறுபட படத்தை வந்தீங்கன்னா இந்த படத்தை போட்டு தலைவி ஆனா பார்க்க வரல பாவா எல்லாமே பெரிய அசிஸ்டன்ட் அவர் அப்படி சொல்றாரு. ஸோ தட்ஸ் வை. ஆனால் என்னதுக்கு இதை போட்டுட்டு பக்கத்தில் ஒன்று போடுறாங்கன்னா somewhere in 1930s or 40s ஜெகதீஷ் சந்திர போஸ் இருந்தவர் ஆக்ஸ்போர்ட்ல படித்தவர். அங்கே அவர் சொல்றார் இந்த பிளான்ட்ஸ் ஆல்சோ possess a nervous system. என்கிற ப்ளஷரும் பெயினும் அதுக்கு தெரியுமா. they feel the pain. அதான் நாங்கள் கதைக்கிறது காய்ச்சி இப்படி காய்ச்சி கொண்டு போய்க்க அதுக்கு இன்னும் விளங்கும். அப்போ நீ மண்போட பார்த்தீங்கன்னா அது பூத்து குலுங்கி சந்தோஷமா இருக்கு. திண்டி போட்டு போனா அது சில இடங்களில் பூக்கள் சில பேர் வந்து எங்களை அவர் பூ பிடிங்கி போட்டு போனால் எல்லா பூவும் பட்டு போவாங்க. திண்டி போட கலவரத்துக்கு போட்டு கோயிலுக்கு போகிறது பஞ்சவண்டக்குள்ள கோயிலில் உள்ள பூவை கலக்கணும். அதெல்லாம் புண்ணியம் இல்லை. அப்போ ஆனால் சில பேர் அந்த மனுஷத்துக்கு பூவெல்லாம் பட்டுப்போம். அப்போ எங்களுக்கு தான் நடுவாங்க. அப்போ என்னென்றால் அது பூக்கும் இப்போ நீங்கள் நாய்க்குட்டியை வளர்க்க கேட்டு கிடைக்கும்.
அது எங்களுக்கு தெரியாமல் அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு, அது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். ஆனால் கண்டுபிடிக்கிற முழுக்க ஆனால் ஒரு அளவுக்கு இருக்குது. ஆக்ஸ்போர்ட் பேப்பர் இருக்குது. மற்றது அதுக்கு பிறகு வந்து பாக்ஸ்டர் எஃபெக்ட்னு சொல்லி கிளீன் பாக்ஸ்டர் இந்த பொலிகிராஃப் பார்த்துருங்க. இந்த போலீஸ்காரன் கண்டுபிடிக்க கை பொய் சொல்கிறானோ களவு சொல்கிறான்னு பார்க்க கை வச்சு பொலிகிராஃப் இருக்கு, டெஸ்ட் இருக்குது. சரியா, அது பொய் சொன்னால் அது சொல்லுங்க, என்ன பொய் சொல்கிறாங்க சொல்கிறேன்னா கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி பொலிகிராஃப் டெஸ்ட் 1930s இட்ஸ் ரியாக்டிங். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு. இப்போ ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு தெரியாது. இப்போ சும்மா இந்த புள்ள பிறக்கிறதுக்கு மூலவே நல்ல பாட்டு பாடி நல்ல கதையை சொன்னால் பிள்ளை அதெல்லாம் படைச்சு கொண்டு வந்துடுறான்னு தானே இருக்குது. அபிமன்யு மகாபாரதத்தை கேட்டிங்கன்னா அவன் எங்க சக்கர வியூகம் கட்டினா வயிற்றுக்கு இருந்து தானே படித்தவன் சொல்கிறான். அப்போ அதெல்லாம் முதல் சொல்ல கேட்குறேன், அப்படி இல்லை இப்படி இல்லை, இப்போ சொல்லிட்டு ஓம் ஓம் என்ன இருக்கு, இதுதான் நடக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்போ இந்த பிளான்ஸை பார்க்கறதுல ஒரு நன்மை இருக்குது. அதைத்தான் நாங்கள் அது சும்மா தேவையில்லாமல் வேண்டாம் வரப்பா பூ நடக்கணும்னா பூ நடக்க வேண்டாம், அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் விரும்பி செய்தால் அதுவும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, அப்போ இதைத்தான் சொல்லி போட்டு வாட் இஸ் அவர் டேக் அவேஸ், இதெல்லாம் வர நன்மை. முதலாவது வந்து எங்களுக்கு பொறுமை, கவனி, ஃபோக்கஸ், அதெல்லாம் வருது. பேஷன்ஸ். அந்தப்பட்டோன்னு காரை எடுத்தோம், நூறு மந்திர மணிக்கு எடுத்துட்டு ஓடி எடுத்தோடனே 120, 30, 40 போலீஸ்காரன் இருந்தால் கூட பறக்கிறோம். கொஞ்சம் பிடிச்சோன்னா ஐயோ என்னென்னா தேவையா வயது போனாலும் அப்படித்தான் கூட பார்க்குறோம். பிரச்சனை அதான். அப்போ எங்களுக்கு அந்த பொறுமையை கற்பிக்கிறதுக்கு இப்படியான சாமான் செய்ய சொல்லுங்க, ஃபோக்கஸ் பண்ணி அது வளருது, இது நடக்குது, அது நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யல இட் ஹெல்ப்ஸ் யூ. அப்படி செய்கிறதால அது சொல்லுது, அது எங்களாலையும் அந்த இப்படியான ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்ணக்கூடிய அது சொல்லுறாங்க. எவ்ரி சீனியர் டு எவ்ரி சீனியர் ஆர்கிட் விஸ்பர் your life still holds beauty, purpose and peace. இருங்கோ, அவசரப்படாத எங்கோ என்று அதை நேரம் சொல்லி கொண்டிருக்கிறது. என்ன போல இருப்பா, ஏன் அவசரப்படுவேன், நேரம் இருக்கு, செய் என்று சொல்லி. சரியோ, அப்ப அது வீட்டை இருக்க உங்களுக்கு ஒரு கொம்பேனியன் மாதிரி ஒரு நேரம் மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும், வளர்க்க பிரச்சனை இல்லை. அப்போ இது என்னன்னா, இது நான் வந்து சொல்றது காரணம் இப்படி ஓக்கின்ற எல்லாரும் வளர்க்கிறது, ஆசையாக உண்டாக்கவும் பண்ணும். தண்டவாட்டில் வேற கொண்டு பார்த்தோம்னா வராது, ஒரு முயற்சி செய்தால் தான் அது வருமே இல்லையா. நீங்கள் அடையே ஒரு ஓக்கில் வாங்கணும், செய்து பார்ப்பவன். நீங்கள் என்னது ரெசிபிரிவல் நீங்கள் இந்திராவை வாங்கப்பட்டு எத்தனை வேலை சாப்பிடப்பட்டு போட்டார். அவ எல்லாருக்கும் நான் கேள்விப்பட்டேன், எல்லாரும் தாங்கள் செய்கிற சாப்பாடு அவ எல்லாருக்கும் புது எக்ஸ்பெரிமெண்ட் இதோட புதுசு சாப்பாடு. That's what's happening, right? That's what is inspiration. அதைத்தான் சொல்றது, உண்டிலேருந்து கொடுத்து கொண்டு போறது, இதில் கொண்டு எல்லாரும் யூ கேன் என்ஜாய். சரியோ, அது என்னது அப்போ அது சொன்னாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமா என்னென்ன விதமாக எங்கே ஓக்கிட் வளர்றது, ஏன் ஓக்கிட வளர்க்க வேணும், ஓக்கிடுக்கும் சீனியர்ஸுக்கும் என்ன தொடர்பு, அதாவது எங்களுக்கு சீனியர்ஸுக்கு வர தொடர்பு, எங்களுக்குள்ள நன்மை என்றதை பற்றி பொதுவாக சொல்லிட்டு. ஏன்னா துளசி தான் 10-15 ஓக்கிட் வச்சிருக்கிறார், அதை வச்சு போட்டு அவள் உங்களை ஓக்கிடு எப்படி கடையில் வளர்க்கிறது, அதை வீட்டிலே என்னென்ன அந்த காட்டு என்வாரன்மெண்ட்டை வீட்டுக்குள்ள என்னென்னு கொண்டு வர்றது, அது செய்தால் தான் வீட்டில் வளரும், சும்மா வெளில வளராது தானே, விட்டுட்டு போயிட. அப்போ அதுகளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுவா, அதெல்லாம் கொண்டு வச்சிருக்கா. ஷீ வில் கண்டினியூ. தேங்க்யூ. இவ்வளோ நேரமும் நாங்கள் இந்த ஓக்கிட்ஸை பற்றி ஒரு மேலோட்டமாக பொதுவாக பார்த்தோம். இனி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஃபெலனோப்சிஸ் ஓக்கிட், அதை மொத்த ஓக்கிடான்னு சொல்கிறேன். ஏன் மொத்த ஓக்கிடான்னு சொல்கிறேன்னா, அதை பார்த்தா இந்த மொத்த இந்த முகத்தை போல இருக்குது. இந்த மொத்தம் ஓக்கிட கடையில் வேண்டைக்கு என்ன அவதானிக்க வேணும், வீட்டை கொண்டு வந்து என்ன மாதிரி அதை பாதுகாக்கிறது. எனக்கு
சில ஹேர்மெண்ட்கள் இருக்குது. வருஷம் பூரா நாங்கள் வேண்டலாம், இங்கே டொரண்டோவில் வேண்டலாம் உலகத்துலேயும். மற்றது அநேகமான கடைகளில் இருக்குது, எல்லா க்ரோசரி ஸ்டோர்ஸும் விற்கிறத. இந்த பிக் பாக்ஸ் ஸ்டோர்னு சொல்கிற வால்மார்ட், ஹோம் டிப்போ, ரோனா அங்கே எல்லா இடமும் இருக்குது. மற்றது எல்லா நர்சரிஸ்லையும், பிளான்ட் நர்சரிஸ்லையும் வேண்டலாம். அது என்னோட மற்றது அந்த பூக்கள் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க 2 மாதம் அல்லது 3 மாதமும் அவையில் இருக்கலாம். மற்றது இவையல் கிட்டத்தட்ட 20-30 வருஷங்கள் வாழக்கூடியவை. முதல் சொன்ன மறைவுடையதும் கூட பார்க்கலாம். அது என்னமோ காரணம். மற்றது அவைகளுக்கு நிறைய நிறங்களே இருக்குது, மற்றது நிறைய பேட்டர்ன்ஸே இருக்குது. கோடுகள் இருக்குது, புள்ளிகள் இருக்குது, கரையில் டார்க் கலர், உள்ளுக்குள்ள கலர், அப்படின்னு நிறைய வர்ணங்களே இருக்குது. ஸோ அது அடுத்த விஷயம். மற்றது இது கிஃப்டாக கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சாமான். சுகமாக நாங்கள் வேண்டி கொடுக்கலாம். பெரிய பெரியட்டும் இல்லை, கிஃப்டாக வேண்டுறதும் சந்தோஷமாக வேண்டக்கூடிய நல்ல ஒரு சாமான். நாங்கள் இங்கே வேண்டுற இந்த மொத்த ஓக்கிடெல்லாம் ஒன்டேரியோவில் தான் வளர்க்கப்பட்டது. இந்த ஒன்டேரியோவில் நிறைய ஓர்கிட் ஃபார்ம்ஸ் இருக்குது, க்ரீன் ஹவுசஸ் வச்சிருக்கணும், அங்கே தான் இதெல்லாம் வேண்டது. சரி, அது ஏன் மொத்த ஓக்கிடன்னு சொன்னது. இப்போ நாங்கள் கடையில் போய் வேண்டிக்க என்னத்தை அவதானிக்க வேணும்னு பார்க்கணும். இப்படித்தான் நாங்கள் வேண்டிக்க இப்படி ஒரு பொட்டுக்களை வச்சு வைப்பினோம். இதை கவர் பொட்டுன்னு சொல்கிறது. இந்த கவர் பொட்டு அல்லது டெக்கரேட்டிவ் பொட்டுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளுக்கு ஓர்கிட் ஒரு இப்படி ஒரு ஸ்லீவுக்குள்ளே இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ். இந்த ஸ்லீவுக்களால் நாங்கள் இந்த வேறுகளை பார்க்கலாம். அப்போ இந்த முதல் நாங்கள் பார்க்க வேண்டியது ஆஃப்கோர்ஸ் நிறைய மொட்டுகள், விரியாத மொட்டுகள் இருந்தால் இன்னும் கூடுதலான வீட்டை இருக்கும். அப்போ அதை முதல் பார்க்குறது. அதுக்கு பிறகு பார்க்க வேண்டியது இந்த வேர்கள். இந்த வேர்களை பார்த்தீங்கன்னா அது பச்சையாக இருந்தால் அது தண்ணி விட்டு அளவாக இருக்குது. அது கொஞ்சம் சில்வர் கிரே, இதில் கொஞ்சம் மாறி இருக்குது, சில்வர் கிரேயாக இருக்குன்னா அது தண்ணி விடுற நேரம் வந்துடுது. ஸோ அது வேரில் பார்க்க வேண்டியது. மற்றது இதுக்குள்ளால பார்க்கறது உங்களுக்கு வேறு அழுகி இருக்கும்னு தெரியும். வேறு அழுகி இருக்குது அல்லது காய்ச்சி இருக்குன்னு தெரியும். இப்போ அழுகி இருக்கிற வேர் இருக்குதுல்ல, ஒரு 2 அல்லது 3 இருக்குதுல்ல, அதை எடுக்கக்கூடாது. அந்த பிளான்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன ஒன்று எடுக்கணும். மேலே மிச்ச வேர்களும் பிறகு என்ன 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அழிக்கணும். மற்றது அது அந்த வேரை பார்த்தா பிறகு நீங்கள் அந்த இலியலை பார்த்தீங்கன்னா இலியல் கூட ஃபேமாக இருக்குதோ. இப்போ சில நேரம் நம்ம சோர்ந்து போய் இருக்குதுன்னா அது கஷ்டம் திரும்ப. அப்போ அதையும் கொண்டு பார்க்கணும். மற்றது இந்த இலியலில் சில நேரம் அடியில் இருக்கிற இலியல் மஞ்சளாக வர தொடங்கி இருக்குன்னா நீங்கள் வீட்டை கொண்டு போனோன்னே அது 1 கிலோ மேலே முழுக்க மஞ்சளாக தான் விழுந்துவோம். ஸோ அதில் எடுத்துக்கிட்டாங்க. மற்றது நீங்கள் இதில் பூச்சியாக கடிச்சது சில நேரம் புள்ளியாக இருக்கும். ஆனால் இந்த கடையில் அதிகமாக இன்செக்டிசைடெல்லாம் அடிச்சு தான் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் சில நேரம் இருந்தால் அதை வச்சுட்டு என்னமோ ஒரு பிளான்ட்டு தான் எடுக்கணும். ஸோ அது இலியலை பார்க்குறது. கடையில் நாங்கள் வேண்டிய எல்லாம் ஸ்டாக்னமோஸில் நட்டு தான் வைக்கிறது. ஏன் ஸ்டாக்னமோஸ்ன்னா ஸ்டாக்னமோஸ் தண்ணியை கெரியாக ஒழிஞ்சும், மற்றது நாளைக்கு தண்ணியை வச்சிருக்கு. அதான் அந்த கூட இப்போ ஸ்டாக்னமோஸுக்குள்ள நாங்கள் இருக்குங்க நட்டு இருக்கிற ஓகே. நீங்கள் தண்ணி விடுறதா கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு கூட தண்ணி விட தேவையில்லை. சில நேரம் 2 கிழமை இருக்கிறது அதை பயிற்சியாக, அப்போ விட தேவையில்லை. அதான் ஸ்டாக்னமோஸுக்குள்ளே அவையை வச்சிருக்கிறத இந்த ஃபார்மில் இருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கடையிலையும் தண்ணி விடுறது, எக்ஸப்ட் நர்சரிஸில் மட்டும்தான் பார்த்து விடுறது. ஆனபடியாக தான் நான் ஸ்டாக்னமோஸில் வச்சு விற்கிறேன். சரி, அதுகள் பார்த்தா பிறகு நீங்கள் வீட்டை வந்த பிறகு அவையில் இந்த எங்களுக்கு முன்னுக்கு வைக்க வேணும். அந்த கிழக்கு பக்கம் வர வெயிலல்ல கூட அவைகளுக்கு நல்லது. கிட்டத்தட்ட 6 மணிக்கால வெயில் அதில் வேணும், அதுதான் அவைக்கு தேவை. அப்படி உங்களுக்கு எண்ணெய் இல்லையல்ல வேறு எந்த பக்கம் வைக்கலாம். ஆனால் இந்த தெற்கு பக்கம் இருக்கிற எண்ணெயில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த வெயில் கூட, மற்றது கூடுதலான நேரம் வெயில் இருக்கும். அப்போ அந்த இலையலையும் பூக்களையும் எரிச்சு போடுவீங்க. ஆனபடியாக நாங்கள்
சவுத்துக்கும் அந்த தெற்கு பக்கத்துக்குள்ள இருக்கிற எண்ணெய்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும் முன்னுக்கு. அதே நேரம் ஒரு மெல்லிய கேட்டுன்னு போட்டு அது நல்ல அளவான வெயில் வைக்கல. சரி, அதுக்கு பிறகு நாங்கள் விடுற பெரிய கூட இந்த தண்ணி விடுறது. இதுக்கு தண்ணி என்னட்டா நான் முன்பு சொன்ன மாதிரி பச்சையாக இருந்தால் தண்ணி விடக்கூடாது. அது சில்வரி கிரேயாக மாறிட்டு தான் எங்களுக்கு தெரிய வேணும் அது தண்ணி அதுக்கு தேவை, அதை விட வேணும். அப்போ அந்த தண்ணி விடைக்க கவனிக்க வேண்டிய மற்றது நீங்கள் அந்த இதில் க்ரௌன்னு சொல்லுறது, இந்த க்ரௌன்னு சொல்கிறது நடுவில் அதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. இலியலுக்கு அந்த தண்ணிக்கும் நடுவிலையும் தண்ணி போகக்கூடாது. போனால் அது க்ரௌன் ரோடுன்னு சொல்லி அந்த மரம் அழுகும், அது விடக்கூடாது. இதுக்கு திறமான தண்ணி எதுன்னா மழை தண்ணி. அது இல்லைன்னா அடுத்தது ஸ்னோவை கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சு அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் பிறகு விடலாம். அப்படி இல்லைன்னா அங்கே டொரண்டோ டெம்போட்டேஸ் எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் தான் தண்ணி விடலாம். அது தண்ணி. மற்றது ஒவ்வொரு 2 கிழமைக்கும் ஒருக்கா நீங்கள் இந்த தண்ணி விடைக்க அப்படி பார்க்க விடைக்க இந்த இலையெல்லாம் துடைக்க வேணும். இலையில இந்த தண்ணிக்குள்ள ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அந்த டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குது, இந்த ப்ளூ கலர் டிஷ் வாஷிங் லிக்விட், அது சும்மா 2 ட்ராப்ஸ் போட்டு இந்த கிச்சன் டவலால் மேலையும் கீழையும் துடைக்கணும். அது எல்லாத்துக்கு செய்யறதுல இந்த ஒன்று தூசி வராமல் இருங்க, மற்றது இந்த பூச்சிகள் வந்து அதில் சரியாக தங்க மாட்டேன். ஆனபடியாக அதுக்கு மகன் இல்லை. அது ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா துடைச்சா நல்லது. அதுக்கு அடுத்தது ஃபர்டிலைசரும் நீங்கள் 2 அல்லது 3 கிழமைக்கு விட வேணும். அந்த ஃபர்டிலைசர் இந்த கடையில் விற்கணும், ஓகே சீக்கிரம் கடையில் விற்கணும், ஈவன் மோடிக்கும் அங்கே எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஹாஃப் ஸ்ட்ரென்த் அதில் போட்டிருக்கிற ரெக்கமெண்டேஷன் ஹாஃப் ஸ்ட்ரென்த் தான் அதுக்கு விடுற ஃபர்டிலைசர் கூடினா என்ன நடக்குமாட்டா இந்த வேறுன்ற நுனியால் எரிச்சு போடணும். மற்றது ஃபர்டிலைசர் எப்போ விடணும்னா தண்ணி விடுற டைம். அப்போ தண்ணி விடணும், இப்போ கிரேயாக வந்தோடனே தண்ணி விடணும். அப்போ இந்த தண்ணியை முதல் விட்டுட்டு உடனே நீங்கள் ஃபர்டிலைசர் கலந்து தண்ணி விடணும். அப்போ இந்த வேறுகள் எரிய மாட்டுது. ஃபர்டிலைசர் அதுக்கு பிறகு உங்களுக்கு 2 மாதம் 2.5 மாதம் இந்த பூக்கள் எல்லாம் நாங்கள் ரசித்த பிறகு அதை ஒவ்வொன்றா வாடி கொட்டுட்ட பிறகு உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஸ்பைக்குன்னு சொல்கிறது, இந்த ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பைக்கில் இருந்து தான் இந்த ஓகே பூக்கள் வேணும். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 3வது நோடுன்னு சொல்லி நம்ம இங்கே பூவாக அந்த இடத்துல அதுக்கு மேலே வெட்டினா அதில் இருந்து ஒரு சின்ன சைடு ஷூட் கொண்டு வந்து அதை பூக்காமல் விடும். அது கொஞ்சம் பூத்தா மேலும் இந்த மாதிரி நிறைய அது இல்லையண்டா அடுத்த ஆப்ஷன் என்னென்னா அந்த முழு ஸ்பைக்கையும் கீழே வெட்டுறது. அந்த எங்கே தொடங்கிச்சோ எங்கே முளைக்க தொடங்கியிருக்கோ அதில் வெட்டுறது. அதில் வெட்டிக்கு ஒரு நன்மை இருக்குது. இப்போ இந்த பிளான்ட் எடுக்கிற எனர்ஜி, இது எடுக்கிற சக்தி முழுக்க இதில் வீணாக்க போகாமல் இனி புது இலை வரணும். புது இலை 2 அல்லது 3 வந்தால் தான் இனி எங்களுக்கு புது பூ வரும் அதுக்குள்ளே இருந்து. அப்போ அந்த எனர்ஜி முழுக்க அது இந்த புது இலையும் புது வேர் வாரத்தில் செலவழிக்கப்படும். அப்போ அதுக்கு பிறகு பூ வரும். இல்லாட்டி அந்த இந்த சின்ன கொப்புக்கு மட்டும்தான் அந்த எனர்ஜி போய்கொண்டிருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். மற்றது அது ஒரு ஆப்ஷன். மற்றது இதை நாங்கள் என்ன ரீபோர்ட் பண்ணணும். பூவெல்லாம் வெட்டினா பிறகு இதை இன்னும் ஒரு பொட்டுக்கு நடணும். அது ரீபோர்ட்டுன்னு சொல்கிறது. அதுக்கு ஒன்று நீங்கள் இது ஓகே பொட்டுன்னு சொல்கிறது. இது பிளாஸ்டிக். இதில் நிறைய கரையில் நிறைய ஓட்டைகள் சிலதில் வெட்டுகள் இருக்குது. ஏனென்றால் அதுக்கு காற்று போகிறதுக்காக ரைட். மற்றது இது டிரான்ஸ்பரண்ட். அப்போ நாங்கள் அந்த வேர்களை பார்க்கலாம். பச்சையாக இருக்கோ, கிரேயாக வந்திருக்கோ, அழுகி இருக்கோ, காயிடுவோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அது மற்ற வெரி லைட் வெயிட். இதுக்குள்ள நட்டுட்டு நாங்கள் பிறகு இரும்பாக பெரிய ஒரு கவர் போட்டு நாங்கள் கொண்டு கவர் போட்டுக்குள்ள வைக்க வேணும். ரைட். மற்றது என்னத்துக்கு நகம் பண்ணுறது, அதாவது மீடியம் 2 மீடியம் இருக்குது. கூட பாவிக்கிறது 2 மீடியம். ஒன்று ஓகி பாக், அது இந்த ஹோமி நம்ம ஓகி பாக்.
அல்லது இது வந்த அதே ஸ்பெக்னம் மாஸும் விற்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற நன்மை தீமை என்னென்னா ஸ்பெக்னம் மாஸ் நல்லா காய விட தண்ணி விடவங்க, மற்றது நாங்கள் தண்ணி விட அது அமரும், அது வெரி சாஃப்ட், அது அமர்ந்து 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 நடுவுக்குள்ள காயாது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வேர்கள் அழுகிற சான்சஸ் கூட இருக்கு. ஆனால் நாங்கள் ஓர்கிட் பாக்குக்குள்ள நாங்கள் நட்டோம்னு சொன்னால் அது தெரியாது காயும். அப்போ சில நேரம் 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட வேண்டி வரும். ஆனால் வேற அழகாது, ஏனென்றால் அதெல்லாம் காயும் தெரியாது. ஸோ அந்த பிரச்சனை இல்லை. இந்த பாட் இந்த நர்சரிஸில் தான் அநேகமாக நான் கண்டிருக்கிறேன் இந்த ஓர்கிட் பாட். இல்லைன்னா இந்த ஆன்லைனில் நிறைய வேண்டலாம். இது எங்களுக்கு அம்டேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி பாட் வாங்கிக்கலாம். என்ன டெரகோட்டா பாட், மண்ணால் செய்வது. இதில் இருக்கிற நன்மை என்னென்னா தண்ணி காயும், காயும் தண்ணி காயும் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் வேறுகளை பார்க்கலாம், அது வந்து தான் வித்தியாசம். ஆனால் நல்ல பாட் எல்லா இடமும் இருக்குது. ஸோ அந்த இது மற்றது இந்த ஓர்கிட்ஸ்லேயும் நான் இது ரெண்டையும் மினி ஓர்கிட்ஸ் தான் சொல்கிறது. பலன் மொத்த ஓர்கிட், ஆனால் மினி சீரீஸ் அதுலேயே 2-3 மினி சீரீஸ் இருக்குது. இது ஒன்று இதோட சின்ன, இதிலும் பார்க்க சின்னதும் இருக்குது. இதுக்கு அடுத்தது கடையில் பொதுவாக விற்க இதுலும் பார்க்க அடுத்த சைஸ் லைக் மீடியம் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசு இருக்குது, நல்ல பெருசு அப்படி வந்து இருக்கும், நிறைய பூக்களோட வரும், அது பெருசு. அப்போ அதன்படி தான் நான் விலையும் போட்டிருக்கணும். இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் $14. இது $14, இது $17. ஸோ அப்படி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் மற்றதாக எவ்வளவு பாப்புலர் அதுக்கு ஏற்ற மாதிரியும் தான் நான் அந்த விலையிலும் அது போடுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் திருப்பி நட்டா பிறகு திரும்ப நீங்கள் அந்த முதல்ல புதுசாக தான் எல்லாம் அது போகுது. இப்போ இது நடைக்கு நீங்கள் இந்த பொட் மாற்றிங்க, இந்த ஸ்லீவில் எடுத்து காட்டிங்க, இந்த ஸ்லீவை பிடிச்சு கொண்டு நீங்கள் எழுத்தீங்கன்னா இந்த மொஸோட சேர்ந்து வேர்களோட எல்லாம் வெளியில் வேணும். இதை எறிஞ்சு போடணும். இந்த ஸ்லீவுக்குள்ள திரும்ப நட வேண்டாம். நீங்கள் அதுக்கு பிறகுதான் இந்த பொட்டுக்கு நடுவீங்க. அப்போ அந்த எடுத்து போட்டு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் உங்களுக்கு இது மாற்றுறதுக்கு, கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் எடுக்கும். அப்போ இதை நினைச்சா இந்த வேர்கள் லேசில் உடைய மாட்டேன். இந்த மொசை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ இருந்து அதில் வேறாகாமல் நாங்கள் கலட்டணும். அதை கலட்டி எடுத்து போட்டு அதில் நீங்கள் பார்க்க வரணும். இப்போ சில நேரம் வேர்கள் அழுகி இருக்குது, நிறைய வேலை இருக்காது, காஞ்சிருக்குன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் கத்திரிக்கோட அல்லது பூனரால் வெட்ட வேணும். அதை வெட்டி போட்டு தான் நாங்கள் இன்னும் ஒரு புது பொட்டுக்க நட வேணும். ஆனால் அந்த அழுகி இருந்தால் நீங்கள் அந்த வேர்களை இந்த கிச்சன் சிங்கில் பிடிச்சி இந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணியில் கழுவ வேணும். அது கழுவினா நல்லது. நிறைய வேர்கள் கொஞ்சம் அழுக தொடங்கிட்டுது அப்படின்னா அதெல்லாம் வெட்டிட்டு கழுவி போட்டு 3% ஹைட்ரோஜன் பெராக்சைடு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க வேண்டாம், மிச்ச வேர்கள் அழுக மாட்டுது. அதில் இப்போ அந்த பாக்டீரியாவோடும் இருக்காது, அது கூட சான்ஸ் அது நம்புறது. ஸோ அப்படி 2 போட்டு அப்புறம் ஒவ்வொரு 2 வருஷம் நீங்கள் அந்த இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதிலே எழுதி எப்போ நீங்கள் ரீபோர்ட் பண்ணுவீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப இன்னும் ஒரு பொட்டுக்க நடவும். இன்னும் ஒரு பொட்டில் ஒரே பொட்டுக்கே புது மீடியம் போட்டு புது பாக் போட்டு அல்லது புது மாஸ் போட்டு என்னென்ன போட்டு நீங்கள் திரும்ப நடவணும். ஏன்னா 2 வருஷத்துல இதில் இருக்கிற பாக்கும் மொசும் அது உக்க தொடங்கினா அதை ஓக்கிடுக்கு அது கூடாது, அதான். ஸோ அப்படி நாங்கள் வளர்த்தோம்னா அது எங்களுக்கு ஒரு வருஷத்தில் 2 தரம் அதிகமாக ஒருக்கா அல்லது 2 தரம் பூக்கள் எங்களுக்கு தரும். அதில் சில நேரம் இந்த ஸ்பைக், இப்போ இதெல்லாம் 2 ஸ்பைக் இருக்குது, இது புதுசாக 2 ஸ்பைக் இருக்குது. சில நேரம் 2 ஸ்பைக் வரும், சில நேரம் 1 ஸ்பைக் வரும். எனக்கு 3 ஸ்பைக் இப்போ வந்துருக்கு, இப்போ 3 ஸ்பைக்கும் வரும் சில நேரங்கள். அப்போ ஏதோ எங்களுக்கு நிறைய பூக்கள் அதில் வரும். அப்படி வர பூக்கள் நாங்கள் அப்போ அது பூ தொடங்கின ஸ்பைக் தொடங்கின நேரத்திலேருந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அப்போ அதை நிறைய கூட நாள் அதை ரசிக்கலாம். அப்படி ரசித்து அப்படி வாழ்க்கை கிட்டத்தட்ட 4 மாதம் பூக்கள் முழுக்க விரிஞ்சிருக்கு. மற்றது
சாரி இந்த ஜாதி இந்த மொத்தோக்கி வந்து அது பூக்குறது எப்போண்டா எல்லா நேரமும் பூக்க மாட்டுது. அதுக்கு ஒரு அந்த அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து வரும். அதாவது குளிருக்கும் அதான் அது கூட பூக்கிறது அந்த February March அந்த நேரம் பூக்கும். அல்லது இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா இனி அக்டோபரில் பூக்கும். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து வருமல்லோ கோல்டு அண்ட் அந்த அப்படி வரும். ஸோ அப்படியான இருந்தால் அது கூட பூக்கும். ஸோ நம்ம இப்படியா அதை நீங்கள் நாங்கள் மெடல் இப்போ சமர் வரும்போது அடுத்த விஷயம் இப்போ வெளியில் ஒரு 23-24 டிகிரிஸ் வரையில நாங்கள் இதை வெளியில் கொண்டே வைக்கலாம். வெளியில் கொண்டே வைக்கிறது நல்லது. ஏன்னாக்கா அவைகளுக்கு மழை பெய்ய மழை தண்ணி நல்லது. அவைகளுக்கு மற்றது நல்ல காத்தோட்டம் இருக்குது. அப்போ அவைகள் நல்லா இருக்கும். மற்றது ஹியூமிடிட்டி ஆல்சோ அங்காட வெளியில் நல்லா இருக்கும் அவைகளுக்கு. ஆனால் நாங்கள் வெளியில் வைக்க வெயிலுக்கு வைக்கக்கூடாது, நிழலுக்கு தான் வைக்க வேணும். என்ன நிழலுக்கு தான் நான் வளரணும். வீட்டுக்குள்ளாம தான் இருக்கணும். வெயிலுக்குள்ள வச்சா இடியால தெரியா எரிஞ்சுவோம், பூக்களும் போயிடும். அப்போ நீங்கள் நிழலுக்கு தான் அதை வைக்கணும். மற்றது இப்போ இந்த ஜூலையில் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் அப்படியெல்லாம் மார்னிங் வரைக்கும் நாங்கள் உள்ளூர் கொண்டு வந்துடணும். அதை பார்த்து செய்ய வேணும். நிறைய மழை பெய்தாலும் நீங்கள் முதலே உள்ளூர் கொண்டு வந்துடணும். காற்று இருந்தால் கொண்டு வந்துடணும். திரும்ப கொண்டே வைக்கணும். அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த அக்டோபரில் இப்போ தொடங்கினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த பூக்களை பார்த்து நாங்கள் ரசித்து எங்களுக்கு மனச்சாந்தியும் மனசந்தோஷமும் வருது. நன்றி, வணக்கம். 5 minutes இருக்குது. கேட்கலன்னா கேளுங்க. இதான் சாரி அந்த பர்பிள் கார்டு என்கிட்ட வந்து இருக்கு. அது இப்போ 5 வருஷமா என்கிட்ட இருக்கு. 5 வருஷமா பூத்து கொண்டே இருந்தது. இப்ப கொஞ்ச நாளா பூக்கிறது விட்டுட்டு. அப்ப நான் அந்த கீழே போய் அதை வெட்டி விட்டேன். அந்த இதான் பேரு அது கொஞ்சம் வெட்டி விட இப்ப பார்த்தேன் ஒரு ஒப்பு வருது. ஒரு நல்லது. இன்னொன்று எனக்கு இந்த சிம்போடியமா ஓகேனுக்கு மெட்டல் ட்ரீஸ் மரங்கள் அந்த சிம்பாலிசிஸ் இது ஆயில்லை. ஓக்கிடுக்கும் ட்ரீஸுக்கும் தொடர்பில். அதாவது ஓக்கிட் வந்து ட்ரீஸ்ல வளர்றது. அது வந்து ஒட்டு கட்டி ஒளிய symbiosis is actually between fungus and the orchid. Fungus and the orchid. So, அப்போ இந்த orchid இந்த seeds போய் மரத்தில் படையத்தில் இந்த எங்களுக்கு இந்த saprophytic fungus தானே உடம்பு முழுக்க இருக்கு. இந்த saprophytic they don't harm anything. அப்போ they are always right. அது மாதிரி ட்ரீஸில் கூட saprophytic fungus சும்மா இருக்கிறது. they live there. அந்த ஃபங்கஸ்ல சரியான ஃபங்கஸ் இருந்தால் அதை ஒட்டி பிடிச்சோம்னா the fungus gets connected to the seed and then become a symbiotic association with the fungus. Fungus and the orchid. Tree itself has a fungal association there. Mycorrhizal fungus is there for the tree also. இப்போ எங்களோட green அந்த beans எல்லாத்தையும் இருக்குது, fungal associations இருக்குது. அது வேறு. This is a difference.